பல விஷயத்திலே நாம் பிரியப்படுறோம். ஆனா, அது கிடைக்குதோ இல்லையோ! ஆனால் பிரியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பிரதான ஒரு காரியம் இருக்குன்னு பக்தன் சொல்றாருங்க. இவர் மகா பெரிய ராஜாவாய் தேவாதி தேவனை தொழுது கொண்டவர். அவர் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னு கேட்போமா? சங்கீதம் 119, 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு பக்தன் சொல்றார். ஏன்னா, மனுஷனுடைய வார்த்தை மேல பிரிய வச்சீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க. அல்லது அந்த வார்த்தை மாறிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டதுன்னா என்ன? வெள்ளியை பார்க்கிலும் சுத்தமானது, பொன்னை பார்க்கிலும் வெளியேறப்பெற்றது. அப்படிப்பட்ட அந்த மகா பெரிய வார்த்தையில் அவர் பிரியமா இருக்கிறார். ஏன்னா, வானம் பூமி ஒழிந்தாலும் தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நல்வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழாது. பிரியமானவர்களே, இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை நம்பி பிதாவின் வார்த்தையாக இருக்கிற இயேசு மேல் நம்பிக்கை முழுமையாக வைத்து அவருடைய வசனம் சொன்னபடி அவருடைய வருகை சமயமாக இருக்கிறபடினாலே ஆயத்தப்படுவோம், பிறரை நாம் ஆயத்தமாக்குவோம். இந்த நல்ல வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் உம்மது வசனங்கள் மேல் பிரியத்தை தாரும். உம்மை பாதத்தில், உம்முடைய சமூகத்தில், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதில், உம்மை போல பிறருக்கு உதவி செய்வதில் ஆண்டவரே பிரியமாக இருக்கார்கள் தாரும். விசேஷமாக உம்முடைய வசனங்கள் மாறாது எங்கள் நம்பிக்கையை ஒவ்வொரு மனதில் வையும். என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் சுகம் சௌக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நல்வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை நிறைவேற இதோ உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.